நம்மளுடைய வாஸ்து பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே இன்னைக்கு வந்து பெஸ்ட் தெரு பார்வை, தெருக்குத்து அப்படின்னா வடகிழக்கு சொல்றாங்க. பேட் இம்பாக்ட்ஸ கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது தென்மேற்கு அப்படின்னு சொல்றாங்க. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. சரி, எங்களுக்கு வடகிழக்கு கிடைக்கல, தென்மேற்கு தான் நாங்க வசிக்கிற வீடு. நாங்க எங்க வாடகைக்கு போனாலும் தென்மேற்கு தான் எங்களுக்கு கிடைக்குது. இந்த மாரியான ஒரு வீடு எங்களுக்கு கிடைக்குன்ற பட்சத்துல, நாங்க எப்படி தான் எங்கள சேஃப்கார்ட் பண்ணி வாழ முடியும்? இல்லன்னா அடுத்த லெவல், இப்ப எங்களுக்கு அடுத்தது உடனே வடகிழக்கு கிடைக்கலனா கூட, அட்லீஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட்ல பெட்டரான லைஃப் லீட் பண்ணணும். அதேபோல எங்களுடைய கடமைகள கரெக்ட்டா செய்யணும். நாங்க வந்து ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழணும். அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? அப்படின்னு ஒரு நம்மளுடைய நேயர் கேட்டிருந்தார். அதற்கான ஒரு தீர்வு. சி அ தென்மேற்கு அப்படின்றது வந்து அ எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, தெற்கு மேற்கு ரோடு இருக்கக்கூடிய, ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த கார்னர் பிளாட். அந்த மாரியான ஒரு வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நீங்க வந்து அந்த வீட்ட வந்து காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது தான் எல்லா கன்சல்டன்ட்டுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனா இருக்கும். அது உண்மையும் கூட. அதுல எந்த ஒரு தவறுதலும் கிடையாது. நமக்கு வந்து நம்முடைய நடக்கின்ற தசாபுக்திகள், நமக்கு நடக்குகின்ற கோச்சார பலன்கள் எதுவும் சரியா இல்ல அப்படின்னும்பொழுது, நிச்சயமாக பாதிப்பு அப்படின்றது வந்து பெரிய லெவல்ல இருக்கும். இந்த தெற்கு, மேற்கு சம்மந்தப்பட்ட வீடுகள்ல. அதிலயும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கணவன், மனைவி இருக்காங்க. ஆண் குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க அப்படின்னும்போது, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்ப உண்டாக்கும். அந்த வகையில நம்ம ஒரு ஒரு பெட்டர் லைஃப் லீட் பண்ணோம். நம்ம எங்க போய் வீடு தேடினாலும் எங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான வீடு கிடைக்கல. தெற்கு மேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடுகள் தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 20, 30 வீடு தேடிட்டோம். அதுல எந்த ஒரு பெட்டர் ஹவுஸும் கிடைக்கல வாஸ்தட்டிக்கலா அப்படின்னும்பொழுது, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா, தெற்கு, மேற்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு போக வேண்டிய கோயில் அப்படின்னா, சென்னையில நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா, திருப்போரூர் சுப்பிரமணிய சுவாமி, கந்தசாமி அந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னும்போது, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான வீடு கிடைக்கும். வீடு மட்டும் கிடைக்கிறதில்ல. நீங்க தவறான வீட்ல இருந்தாலும், அந்த கோயில் வந்து உங்கள ஒரு பெட்டர்மென்ட்‌டுக்கு லைஃப்ல நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கும். நான் பெட்டர்மென்ட்ன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்க எல்லா கஷ்டங்களும் ஒரே நாள்ல தீர்ந்து, நீங்க அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாகவோ, நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துருவீங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு நாள் நிச்சயமாக அது ஏற்படும். ஆனா, இம்மீடியட்டா நடக்காது. அதுக்கு நீங்க ரெகுலரா வழிபாடு அப்படின்றது திருப்போரூர் கந்தசாமி பெரிய மாற்றத்த நிச்சயமா குடுப்பார். அந்த கோயிலுக்கு போகும்பொழுது, நீங்க வந்து அந்த கோயில் குளத்துல கால நனச்சுட்டு, தண்ணிய தலையில தெளிச்சுட்டு, நீங்க வந்து சுப்பிரமணிய நீங்க சேவிக்கிறது பெரிய மாற்றத்த குடுக்கும். இந்த கோயில் அதேபோல அங்க இருக்க விநாயகர் தெற்கு பார்த்து இருப்பார். அந்த விநாயகர் அந்த குளத்து பக்கத்திலேயே அவரையும் வந்து ஒரு சின்ன கற்பூரம் ஏத்திட்டு, ஒரு முடிஞ்சா தேங்காய் உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பூர் கந்தசாமிய சேவிக்கிறது பெரிய மாற்றத்த குடுக்கும். நீங்க இப்ப வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே பெஸ்ட் கோயில் அப்படின்னா, புனியநல்லூர் மாரியம்மன் தான். நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து தெற்கு, மேற்கு அப்படின்னும்போது நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது வந்து ராகு, கேது சம்மந்தப்பட்டது. ராகு, கேது கூட சொல்ல மாட்டேன். ராகு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த வகையில அதனுடைய பாதிப்பு அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்கும். ஆனா, அந்த பாதிப்ப நம்ம ஓவர் கம் பண்ணி மேல வரோம் அப்படின்னும்போது, அதனுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியா இருக்கும். ஆனா, நீங்க இழப்பு இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா, தென்மேற்குல அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இழப்பு அப்படின்றது வந்து கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதாக இருக்கலாம். இல்ல வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தா அவங்களுடைய இழப்பாக இருக்கலாம். உயிரிழப்பாக இருக்கலாம். இல்ல வேலை நிமித்தமாக பிரியறதாக இருக்கலாம். குழந்தைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 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 ஒரு வீட்ல நீங்க வசிக்கும்பொழுது. இதுக்கு தீர்வுன்னு நம்ம திருப்பி சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 2 கோயில்கள் பெரிய தீர்வு குடுக்கும். அதற்கு அப்பாற்பட்டு பெரிய விஷயம் அப்படின்னா, அன்னதானம் அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்த நிச்சயமாக கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம், அதாவது உணவ நீங்க தானமா குடுக்குறீங்களோ, அது பெரிய மாற்றத்த குடுக்கும். நீங்க உடனே ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நான் சொல்லல. உங்களால முடிந்தவரை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி குடுங்க. இல்ல என்னால சாப்பாடுலாம் வாங்கி குடுக்க முடியாது. என்னால வாங்கி குடுக்க முடிஞ்சது ஒரே விஷயம் ஒரு டீ, ஒரு பன் வாங்கி குடுப்பேன் அப்படின்னா, தாராளமா அத ரெகுலரா பண்ணுங்க. யாராவது தேவை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க வாங்கி குடுங்க. பணம் இருக்கிறவங்களுக்கோ,
வெல் டு டூ பீப்புளுக்கு நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த டெய்லி உங்களுடைய வீட்டில் அருகாமையில் உங்களுடைய தெருக்களை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் உங்களை தேடி வருகின்ற அன்னம் கேட்கின்ற உணவு கேட்கின்ற பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அவர்களுக்கு கூட நீங்கள் உங்கள் கையால் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கக்கூடிய ஒரு உணவை அவங்களுக்கு நீங்கள் பரிமாறுறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு 4-5 விஷயங்கள் நீங்கள் தென்மேற்கு தெருப்பார்வையில் தெருக்குத்துகளில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை ஒரு பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக தான் அமையும். ஆனால் நீங்கள் ரெகுலராக அந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த மனமாற்றம் அப்படின்றது ஏற்படும். அந்த மனமாற்றம் ஏற்படும் போது வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக க்ரியேட் பண்ணி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு மாறிடணும். அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது ஒரு நல்ல பெட்டரான ஒரு வீடுக்கு நீங்கள் போயிடணும். தெற்கு மேற்கு ரோடு இல்லாமல் அட்லீஸ்ட் வடக்கு கிழக்கு ரோடு இருந்தால் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. வடக்குலேயோ கிழக்குலேயோ இருந்தால் தெற்கு மேற்கு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல சிறப்பு. வாடகை வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வடக்கு கிழக்கில் ஜன்னல் இருக்கிற மாதிரி போயிடுங்க. அது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றம் அப்படின்றது ஒரே நாளில் நடக்காது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம், பட் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயற்று வெளியே ஸ்தானம் ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் வெளியே ஸ்தானம்.